ஒரு நாட்டுடைய ராஜா பதவி ஏற்றார். தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டார். எல்லாரும் மதுக்கடையை மூட சொல்கிறாங்க, அதே போல் எல்லாத்தையும் மூடிடலாம், வருமானம் வருவதற்கு என்ன பண்ணலான்னார். அப்போ அந்த மந்திரி சொன்னாராம், இந்த வேறு ராஜா, இப்போ எல்லாமே ஆப் ஆகி போச்சு, அரசாங்கமே ஆப் எடுத்து நடத்தணுன்ற. ஒரு சாப்பாடு கொடுக்கறது, மது வேணுன்றோம், மது ஆர்டர் பண்ணிக்கலாம், 10 நிமிஷத்தில் டெலிவரி. அதே போல் மாது, அதுவும் 10 நிமிஷத்தில் டெலிவரி. இப்படி எல்லாத்தையுமே ஆன்லைனில் கொண்டு வந்துருங்க. தனியார் பண்ணக்கூடிய அத்தனையும் அரசாங்கம் பண்ணால் அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுத்தோம். கால் டாக்ஸி கவர்மெண்ட் நடத்திட்டோம். அதே போல் எல்லாமே தனியாரில் இருக்கக்கூடிய மொத்தமே எல்லா தனியார் பள்ளிக்கூடத்தையும் அரசாங்கமே எடுத்துக்கணும், அரசாங்கம் நடத்தணும். அந்த பள்ளிக்கூடத்தோட ஓனருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தணும் மாதம். எல்லாமே அரசாங்கம், தனியார்ன்றது எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட வந்துடணும். அப்படி இருந்தோம்னா வருமானம் பெருகும். இன்றைக்கி பட்டன் தட்டினாலே எல்லாருக்கும் எல்லாம் வருது. ஒரு சாப்பாட்டிலேருந்து மொத்தமே மக்களுக்கு பொழுதுபோக்கு ஒன்று மது, இன்னொன்று மாது. இது லீகல் ஆகிடுங்க. இல்லீகலாக இருக்கிறத விட லீகலாக இருந்தால் அது நல்லதாக இருக்கும். வன்முறைகள், பாலியல் வன்முறைகள் குறையும், அதனால் குற்றங்கள் குறையும் அப்படின்னு அழகாக விளக்கம் கொடுத்தாராம் அந்த மந்திரி. ஏன்னா எல்லாமே ஆப் ஆகி போச்சு. வெளிநாடுகளில் போய் பாருங்கள் ராஜா, எந்த குடிகாரனும் ரோட்டில் வீழ்ந்து கிடக்கிறதில்ல. எல்லாமே ஆப்பில் கொண்டு வந்துருங்க. குடிக்கிறவன் விருப்பப்படுறவன் குடிப்பான், விருப்பம் இல்லாதவன் அதை ஆப்ரேட் பண்ண மாட்டான். இன்றைக்கி படித்தவனை விட குடித்தவன் தான் அதிகமாக இருக்கான்.